ஒரு போலீஸ்காரனை வைத்து என்ன பண்றாங்க, அந்த இடத்துல ட்ரிகர் பண்ணி ஒரு அரசியல் நாடகத்தை நடத்துனாங்க. ஆனா இது பிஜேபி பண்ணாங்கன்னு சொன்னது அப்பட்டமான ஒரு பொய், அப்பட்டமான ஒரு பொய். நான் சொல்றேன், இவங்களா யாரு? நீங்க சொல்றீங்க திமுக ஆதரவு கொடுக்கணும், திமுக தான் முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பு சொல்றீங்க. ஆனா ஒரு பிஜேபியில ஒரு முஸ்லீம் போனா சங்கி நான் பத்வா குத்துருவேன்னா அப்ப இவங்களுக்கு நீ பத்வா கொடுக்க வேண்டியது தானே? அப்ப இவங்க மார்க்கத்தை மீறலையா? ஓட்டுக்காக அவங்க காலில் விழலையா? அப்போ பயங்கரவாதிகளை உருவாக்குறதும் திமுக ஆட்சி, அவங்கள விடுவிக்கிறதும் திமுக ஆட்சி. திமுக வந்தாதான் முஸ்லிம்களை பயங்கரவாதியா சித்தரிக்கப்படுகிறாங்க, தீவிரவாதிகளா மாற்றப்படுறாங்க. இன்னைக்கு இந்த மாதிரி மௌலானா போலியான மௌலானா நமக்குள்ள இருந்துக்கிட்டு இன்னைக்கு திமுக போய் ஓட்டு போடுன்னு சொல்றாங்க பத்தியா? இதோட ஒரு வெட்கக்கேடு என்னங்கிறது. எவ்வளவு பணம் வாங்கினாரு இந்த மௌலானா? நான் மௌலானாவை சேலஞ்ச் பண்றேன், தைரியமா தான் அதை பேசி காட்டு. ஒரு தனியார் சேனலில் பார்த்தீங்கன்னா மௌலானா சம்சுதீன் அவர்கள் பேசியிருக்காரு. பாஜகவோட ஒரு இஸ்லாமியர் போனாங்க அப்படின்னா அது ஒன்றும் தீண்டத்தகாத கட்சி, அவர் முஸ்லீமே கிடையாது அப்படின்ற ஒரு கருத்து முன் வச்சிருக்காரு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் இதை? நான் அந்த யூடியூப் சேனலை பார்த்தேன். அந்த யூடியூப் சேனல் பேர் பேட்டை டிவி. பயங்கரவாதிகளுக்கு ஊக்குவிக்கிற ஒரு சேனல். அந்த சேனல்ல ஷம்சுதீன் சொல்லி காஸ்மி மௌலானா பேசுற பேச்சு, நான் ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். முதல்ல அவர் என்ன சொல்றாருன்னா பிஜேபி கட்சி தீண்டாமை கட்சின்னு சொல்றாங்க. நான் அந்த மௌலானா கிட்ட கேட்கிறேன், தீண்டாமை சொல்றது இஸ்லாத்திலே கிடையாது. நீங்க ஒரு மௌலானா தானே, தீண்டத்தகாத கட்சி எப்படி நீங்க சொல்லுவீங்க? ஒரு முஸ்லீம் பிஜேபியில போய் சேர்ந்தா அவன் முஸ்லீமே கிடையாது, அவன் ஈமான வித்துட்டான்னு சொல்றாரு இல்லையா? நான் அதுக்கு ஒரு விஷயத்துக்கும் பதில் சொல்றேன். ஜனநாயகத்தை என்னன்னா படங்கள் பார்த்து, அதாவது திரைப்படங்கள் மோகத்தால ஒரு முஸ்லீம் பின்பற்றானா அவன் முஸ்லீமே கிடையாதான், இவர் ஃபத்வா குத்துவரா? நான் அந்த ஒவ்வொரு விஷயத்துக்கு இந்த இடத்துல பதில் சொல்லணும்னு விருப்பப்படுறேன். மக்கள் தயவு செய்து சிந்திங்க, இஸ்லாமிய சகோதரர்கள் தயவு செய்து சிந்திங்க. அதாவது என்னன்னா நம்மளுடைய இஸ்லாத்துல தீண்டாமை கிடையாது. நம்ம எல்லாருமே தொழுவும் போது வேறுபாடு இன்றி தான் ஒரே இதுல இருந்து தொழுவோம். ஆனா இன்னைக்கு என்னடானா ஒரு தீண்டாமையை கொண்டு நமக்குள்ள ஒரு பிரிவினை ஏற்படுத்துற இந்த மௌலானா, குரானை ஓதுனவர், அந்த குரானை பத்தி நல்லா தெரிஞ்சவர், இவர் இந்த மாதிரி பேசுனது தான் வெட்கக்கேடான ஒரு விஷயம். அதாவது ஜனநாயக படத்துல முஸ்லீம்களை பயங்கரவாதிகளாக சித்தரிக்கிறாங்கன்னு சொல்றாங்க, நான் ஏத்துக்கிறேன். ஆனா பிஜேபி வந்ததுக்கு அப்புறம் சொல்றாங்களே, இங்க 70 ஆண்டு காலமா இன்னைக்கு யார் ஆட்சிக்கிட்டு வராங்கன்னு தெரியும். எத்தனை பயங்கரவாதிகள் படம் வந்திருக்குது. பிஜேபி இப்போ 12 வருஷம் தான் ஆகுது. அப்போ இதுக்கு முன்னாடி எல்லாம் இந்த பயங்கரவாதிகளா காட்டினாங்க இல்லையா? அவங்க இந்திய இஸ்லாமியர்களை பயங்கரவாதியா காட்டல, அந்நியர்களை காட்டினாங்க பயங்கரவாதிகளா. நம்ம நாட்டை சீரழிக்க வந்த பயங்கரவாதிகள். நான் அந்த இடத்துல முஸ்லீம் கூட குறிப்பிட விரும்பல. ஏன்னா பயங்கரவாதிக்கு மதம் கிடையாது, ஜாதி கிடையாது. முதல்ல இந்த மௌலானா உணரணும். ரெண்டாவது என்ன சொல்றேன்னா, திருப்பரங்குன்றத்துல பிஜேபி கலவரத்தை தூண்டி ஆர்ப்பாட்டம் நடத்தி போராட்டம் நடத்தி ஒரு கத்தி குத்தி ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி திட்டமிட்டோன்னு சொல்லி இருக்கிறாங்க. நான் கேட்கிறேன், இன்னைக்கு யாருடைய ஆட்சி இந்த இடத்துல இருக்குது? தமிழகத்துல திமுகவுடைய ஆட்சி. ஆண்டு காலமா அந்த இடத்துல போயிட்டு அந்த தர்காவுக்கு போயிட்டு வரும்போது எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா திமுக ஆட்சியில் வரும்போது தான் ஒரு போலீஸ்காரனை வைத்து என்ன பண்றாங்க, அந்த இடத்துல ட்ரிகர் பண்ணி ஒரு அரசியல் நாடகத்தை நடத்துனாங்க. ஆனா இது பிஜேபி பண்ணாங்கன்னு சொன்னது அப்பட்டமான ஒரு பொய், அப்பட்டமான ஒரு பொய். நான் சொல்றேன், யாருக்கு ஆதாயம் இதுல? கவர்மெண்ட் முஸ்லீம்களுக்கு சாதகமாக இருக்குன்னா கவர்மெண்ட் முஸ்லீம்களுக்கு எதிராக இருக்குது. நான் ஒவ்வொரு விஷயத்துக்கும் இந்த இடத்துக்கு நான் என்னுடைய பதிலை வைக்கிறேன். தயவுசெய்து இஸ்லாமியர் சிந்திக்கணும். திருப்பரங்குன்றத்தில் பிஜேபி அரசியல் பண்ணுறதால என்ன லாபம்? இதை செய்தது திமுக. இதுக்கு நான் விளக்கம் கொடுக்கறது கூட கடமைப்பட்டிருக்கிறேன். அதாவது சினிமா மோகத்தால் பிஜேபிக்கு விஜய்க்கும் முட்டு கொடுக்குறவங்க ஒரு இஸ்லாமியே இல்லைன்னு சொல்கிறாங்கல்ல, நான் அந்த மௌலானா ஒரே ஒரு வார்த்தை மட்டும் கேட்கணும்னு விருப்பப்படுறேன். ஆவடி நாசர் வேலைத்து சுற்றி நிற்கிறாரு, செஞ்சி மஸ்தான் நெட்டியில பட்டை அச்சு குங்கும வச்சு சுற்றி நிற்கிறாரு, ஜவாஹிர் கோயிலா சுத்திட்டு இருக்கிறாரு, தமிழ் நச்சாரி கோயில் சுத்துறாரு. அப்ப இவங்களாம் யாரு? நீங்க சொல்றீங்க திமுக ஆதரவு கொடுக்கணும், திமுக தான் முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பு சொல்றீங்க. ஆனா ஒரு பிஜேபியில ஒரு முஸ்லீம் போனா சங்கி நான் ஃபத்வா குத்துருவேன்னா அப்ப இவங்களுக்கு நீ ஃபத்வா கொடுக்க வேண்டியது தானே? அப்ப இவங்க மார்க்கத்தை மீறலையா? ஓட்டுக்காக அவங்க காலில் விழலையா? முஸ்லீம்களை ட்ரிகர் பண்றேன்னு சொல்றீங்களா? நான் அதை ஏத்துக்கிறேன். முஸ்லீம்களை ட்ரிகர் பண்றாங்க. அந்த மாதிரி ஒரு ட்ரிகர் பண்றவன் பிஜேபியில இருக்கிறான். இதே பிஜேபிக்கு பாம்புக்கு பாலை வாத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த தேர்தல் முடிவு வந்ததுக்கு அப்புறம் தெரியும். மதத்துக்கு, அதாவது பதவிக்காக மலம் தின்றவன். நீ சொல்ல அந்த ஒரு பாயிண்ட் மட்டும் நான் ஏத்துக்கிறேன். ஆனா ஒரே ஒரு விஷயத்தை கேட்கிறேன். நீங்க குரானை படிச்சு குரானுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிட்டு ஒரு மௌலானா நினைச்சுன்னா என்ன பண்ணிடணும்னா, அனைத்து முஸ்லீமும் தைரியம் தான், தனியா நில்லுங்க, எந்த கட்சிக்கும் ஆதரவு கொடுக்காதீங்க, நம்மளாம் ஒன்றுபட்டு நம்ம போராடுவோம்னு சொல்லியிருந்தேன்னா முதல் நாளா நான் அந்த இடத்துல உங்களுக்கு முன்னாடி நின்றுருப்பேன். ஆனா அதை விட்டு வெட்கக்கேடு
திமுகவுக்கு தான் ஆதரவு கொடுக்கணும்னு சொல்றீங்களே, வெக்கமா இல்லை உங்களுக்கு? முதல்ல இந்த ஷம்சுதீன் முதல்ல அவருடைய பின்னணியை சோதிக்கணும். இவர் பயங்கரவாதிகளுக்கு ஆதரவு கொடுக்குறாரான்னு எனக்கு சந்தேகமா இருக்குது. அந்த பேட்டை சேனலையும் க்ளோஸ் பண்ணணும். அதே நேரத்தில் இதுல தயவுசெய்து உண்மையாலுமே ஒரு முஸ்லீம் மௌலானா தான். நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் இந்த இடத்துல கேட்குறேன், தயவு செய்து இஸ்லாமியர்கள் சிந்திக்கணும். யாருடைய ஆட்சியில் பயங்கரவாதி தலைவிரித்து ஆடிச்சு, யாருடைய ஆட்சின்னு நீங்கள் தேர்ந்தெடுங்க. 1990 இதே சென்னையில் விநாயகர் சதுர்த்தியில் முஸ்லீம் இந்து முஸ்லீம் கலவரம் நடந்தது. யாருடைய ஆட்சி? அப்பாவி 2 முஸ்லீம்கள் போலீசாரால் சுடப்பட்டாங்க. யாருடைய ஆட்சி நான் கேட்கிறேன். மௌலானா பதில் சொல்வாரா இதுக்கு? இன்னைக்கு இஸ்லாமியர்களை மூல செலவை செய்து பயங்கரவாதிகளா மாத்திர ஆட்சி எந்த ஆட்சி? திமுக ஆட்சி. 1997 இதே கோயம்புத்தூர்ல ஒரு டிராபிக் போலீஸை கொண்டாங்க. அல் உமா இயக்கத்துக்கு மேல பழிய போட்டாங்க. 2 மாசம் கழிச்சு அங்க ஒரு கலவரம் ஏற்பட்டது. 50 இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டாங்க. அதுக்கப்புறம் கோயம்புத்தூர்ல தொடர் வெடிகுண்டு நடந்த சம்பவத்தில் எத்தனை பேர் உயிரிழந்தாங்க? அது யாருடைய ஆட்சி? மௌலானா பதில் சொல்வாரா? ஒவ்வொரு போலீஸ்காரனையும் கோயம்புத்தூர்ல முஸ்லீம் வீடை தேடி 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 லத்தி சார்ஜ் பண்ணாங்களே, யாருடைய ஆட்சி? திமுகவுடைய ஆட்சி. மௌலானா பதில் சொல்வாரா இதுக்கு? மே 2007 இதே என்ன பண்றாங்க, தினகரன் ஆபீஸை அந்த ஊழியர்களை எரிச்சு கொண்டாங்க. யாருடைய ஆட்சி? ஒரு கருத்து கணிப்பு நடத்துனாங்க. அப்ப அங்க ஊழியர்கள் இறந்து போனாங்க. அந்த நேரத்தில் யாருடைய ஆட்சி? 2023 சிலிண்டர் வெடிச்சதுன்னு சொல்லி ஒரு IAS மூலமா பொய் சொல்ல வச்சாரு இங்க உள்ள முக முதலமைச்சர் ஸ்டாலின். யாருடைய ஆட்சி? அப்புறம் பார்த்தா அந்த இடத்துல ஒரு பெரிய அசம்பாவிதமே தடுத்து இருந்தது, வெடிகுண்டு விபத்து. முன்னாள் ராஜீவ்காந்தி படுகொலை செய்யப்பட்ட அந்த குற்றவாளியை ஓடி பிடிச்சி கட்டுப்பிடித்தவர் யாரு? நம்ம தமிழகத்துடைய முதலமைச்சர் ஸ்டாலின். வேங்கை வயலில் குடிநீர் தண்ணியில் மலத்தை கலந்து இது வரைக்கும் உண்மையாலுமே குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியல. யாருடைய ஆட்சி? ஸ்டாலினுடைய ஆட்சி. எவ்வளவு பயங்கரவாதம் நடந்திருக்குது நான் கேட்கிறேன். ஒவ்வொரு விஷயத்துல இன்னைக்கு பயங்கரவாதி இன்னைக்கு இதே நேரத்தில் இதே ஆட்சிக்கு வந்த உடனே அந்த பயங்கரவாதிகளை விடுக்கி வைக்கணும்னு சொல்ற கோரிக்கை வைத்தது யாரு? நீங்க. யாருடைய ஆட்சி வந்தோடனே நீங்க அந்த கோரிக்கை வச்சீங்க? திமுக ஆட்சி. அப்போ பயங்கரவாதிகளை உருவாக்குறதும் திமுக ஆட்சி, அவங்கள விடுவிக்கிறதும் திமுக ஆட்சி. திமுக வந்தாதான் முஸ்லிம்களை பயங்கரவாதியா சித்தரிக்கப்படுகிறாங்க, தீவிரவாதிகளா மாற்றப்படுறாங்க. தயவு செய்து மக்கள் புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு இந்த மாதிரி மௌலானா போலியான மௌலானா நமக்குள்ள இருந்துக்கிட்டு இன்னைக்கு திமுகவுக்கு போய் ஓட்டு போடுன்னு சொல்றாரு பத்தியா? இதோட ஒரு வெக்கக்கேடு என்னங்கிறது. எவ்வளவு பணம் வாங்கினார் இந்த மௌலானா? நான் சொல்றேன், நீங்க யார் தக்குவா கொடுக்கறதுக்கு? நான் கேட்கறேன், இன்னைக்கு எத்தனையோ பேர் குரான் படிக்க முடியாம தொழுகைக்கு தெரியாம கூட தலை குனிஞ்சு ஏந்து நிக்கிறான். இன்னைக்கு அவன் நேர்மையா இருக்கிறான். ஆனா உன்ன மாதிரி ஆளுங்க குரானை படிச்சு அந்த அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு தப்பா வழி நடத்துறதுக்கு முன்னாடி குரானே தெரியாம இன்னைக்கு நேர்மையா வாழ்ற எத்தனையோ இஸ்லாமியர் இருக்கிறாங்க. எத்தனையோ பேர் படத்துக்கு போறாங்க. அப்ப அவங்களாம் முஸ்லீம்ங்க கிடையாதா? நான் கேட்கிறேன், இங்க இருக்கிறவங்களாம் சினிமாவுக்கு போனா அவன் இஸ்லாமத்தை சார்ந்தவங்க கிடையாதா? இப்போ நான் கேட்குறேன், சரியான ஆம்பளை அந்த மௌலானா நான் கேட்குறேன், திமுக ஆட்சியில் உங்களுடைய வேட்பாளரை நிற்க வச்சாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் ஓட்டு போடாதீங்கடா. அவங்களாம் முஸ்லீமுக்கு இஸ்லாத்துக்கு எதிராக கோயிலுக்குள்ளே போயிருக்கிறாங்க, பட்டையை போட்டுக்கிறாங்க, வேலை புச்சுன்னுக்கிறாங்கன்னு சொல்லி உன்னால் பேச முடியுமா? நான் மௌலானாவை சேலஞ்ச் பண்ணுறேன், தைரியமாக இருந்தால் அது பேசிக்காட்டு. தமிழகத்தில் தேர்தலுக்கான களம் பரபரப்பை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இங்கே பார்த்தீங்கன்னா மக்கள் தெரிவிப்பது ஒரு ஆட்சி மாற்றம் தேவை அப்படின்றத முன்வைக்கிறாங்களே. திமுக ஆட்சியோட அவல நிலையை நீங்கள் என்ன பார்க்குறீங்க? ஏன் அந்த ஆட்சி மாற்றம் தேவைன்னு எதிர்பார்க்குறீங்க? இது நான் மக்களை சிந்திக்கிறதுக்கு சொல்கிறேன். நீ யார் கூட ஓட்டு போ, எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. நான் இப்போ கூட சொல்கிறேன், நீங்கள் உங்கள் வீடு வீடாக ஒரு வேட்பாளர் பிச்சை எடுக்கிறான்ல, அந்த வேட்பாளரை பார்த்து கேட்க வேண்டிய ஒரே ஒரு கேள்வி, நீ எம்எல்ஏ ஆனதுக்கப்புறம் எத்தனை முறை தொகுதி பக்கம் வந்த? கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றினியா? ஏன் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றல? இன்னைக்கு உதாரணத்துக்கு சார், துணை முதலமைச்சரை ஓட ஓட துரத்தி இருக்கிறாங்க. இன்னைக்கு தஞ்சாவூர்ல பார்க்க போனா முதலமைச்சர் விவசாயிகள் கருப்பு கொடி காட்டி ஓட விட்டுக்கிறாங்க. அனிதா ராதாகிருஷ்ணன் அவரை இன்னைக்கு தூத்துக்குடியில இது பண்ணிக்கிற கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிறாங்க. இன்னைக்கு IUML சேர்ந்த ஏனி கட்சியை சேர்ந்த அப்துல் சமத் அவரை கேள்வி கேட்டுக்கிறாங்க. இன்னைக்கு எல்லா தொகுதியிலையும் திமுக வேட்பாளர் கேள்வி மேல கேள்வி கேட்குறாங்க, பதில் சொல்ல முடியாம இந்த வேட்பாளர்லாம் ஓட்டம் பிடிக்கிறாங்க. ஆனா இது எத்தனை சேனல்ல சார் இது காட்டுறீங்க? நான் அதே நேரத்தில் இந்த 5 ஆண்டு காலத்துல நாங்க செய்தோம், அதனால தான் உங்கள்கிட்ட ஓட்டு கேட்க வந்தோம்னு சொல்றா இல்லையா முதலமைச்சர் ஸ்டாலினை பார்த்து கேட்குறேன். மக்கள் இதெல்லாம் ஒரு விஷயத்த நான் போய் பேசினா கூட நான் எங்க பார்த்தாலும் நீங்க செருப்பு கட்டி அடிங்க. இதே அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு பெண் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகப்பட்ட அந்த சார் யாருன்னு தெரியல. ஆனா அந்த சாருக்கு எத்தனை பேர் சப்போர்ட் பண்ணாங்கன்னு தெரியும். இன்னைக்கு அந்த சார் ஜெயிலுக்குள்ள போயிட்டாரு.
அந்த பெண் கொடுத்த அந்த கம்ப்ளைண்ட் எஃப்ஐஆர் காப்பி கூட வெளியே வந்தது. எப்படி வந்தது? இன்னைக்கு அவர் ஜாமீன்ல கூட அந்த சார் வந்துட்டார். இரண்டாவது முறை அதே அண்ணா பல்கலைக்கழகத்தில் மறுபடியும் ஒரு ப்ரொஃபசர் வந்து பாலியல் துன்புறுத்துறோம், அதாவது ஏழ்மையின் காரணம் காட்டி அந்த பொண்ணை வந்து படுக்கைக்கு கூப்பிட்டுக்கிறான். அதையும் நீங்க பாத்தீங்க. இதெல்லாம் நடக்கலையா? இங்க இருக்கிற கமெண்ட்ல பேசுறாங்களா, உன் பொண்ணை கூப்பிட்டா நீ எனக்கு கமெண்ட் பண்ணுவியா? தயவு செய்து சிந்திக்கணும். இதே கோயம்புத்தூர்ல ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி காருக்குள்ள பேசி இருந்தவங்கள போதை ஆசாமிகள் வந்து இன்னைக்கு அந்த பெண்ணை பாலியல் துன்புறுத்தல் பண்ணாங்களா இல்லையா? உண்மையா இல்லையா? யாருடைய ஆட்சி? இதே திமுகவுடைய ஆட்சி. அண்ணா நகர்ல வந்து ஒரு பள்ளி மாணவிக்கு வந்து பாலியல் துன்புறுத்தல் கொடுத்தாங்க, வழக்கு கூட வந்து எடுக்காம அந்த பொண்ணோட அப்பா அம்மாவை வந்து கொடுமைப்படுத்தின காவல்துறை. யாருடைய ஆட்சி? திமுக ஆட்சி. கோர்ட் வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் தான் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாங்க. இன்னைக்கு இதே ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்டல்ல வந்து ஒரு வார்டன்ட் சின்ன சின்ன குழந்தைங்களை பலகாலமா வந்து பாலியல் துன்புறுத்தல் ஆளாக்கப்பட்டிருக்கிறாங்க. யாருடைய ஆட்சி? இப்போ சமீபத்தில் வந்து ஒரு மலத்தை கழிக்கிறதுக்காக அவங்க ஊரு பக்கத்துல வந்து போனாங்க. ஒரு பெண்ணு போதை வந்து காணவும் இல்லை, கற்பழிச்சு கொலை பண்ணிட்டான். யார் அவன்? ஒரு கேள்வியை வந்து பாலியல் துன்புறுத்தல் ஆளாக்கப்பட்டு ஜெயில இருந்து ஜாமீன்ல வெளியில வந்து திருப்பி ஒரு பொண்ணை வந்து பாலியல் துன்புறுத்தல் பண்ணிட்டு கொலை பண்ணவனுக்கு யாருடைய ஆட்சி? திமுக ஆட்சி. ஏன் இதெல்லாம் வந்து தடுக்கிற? நீ இதெல்லாம் தடுப்பன்னு தானே ஆட்சிக்கு வந்த. மணல் கொள்ள, கனிம வள கொள்ள, அதை கேட்க போன ஒரு சமூக ஆர்வலர்கள் முஸ்லீமை வந்து லாரி ஏற்றி கொண்டானுங்க, வெட்டி கொண்டானுங்க. ஒரு அரசாங்க இதை ஊழியர், அவர் கிறிஸ்டியனு. ஆனால் அதுக்கெல்லாம் வந்து இங்கே இருக்கிற முஸ்லீம் தலைவர்கள் வந்து ஒரு எதிர்ப்பு கூட தெரிவிக்கல. வெட்கக்கேடான விஷயம். யாருடைய ஆட்சி? கள்ளக்குறிச்சியில் வந்து கள்ளச்சாராயம் குடிச்சு 59 பேர் இறந்தாங்க. ஆனால் அந்த கள்ளச்சாராயம் காசுனவனுக்காக 10 லட்சம் கொடுத்தவன்டா என் முதலமைச்சர் ஸ்டாலின். யாருடைய ஆட்சி? இன்னைக்கு கடலூர்ல அதே மறுபடியும் கள்ளச்சாராயம் காசுனாங்க, 10 பேர் இறந்தாங்க. யாருடைய ஆட்சி? ஏன் தடுக்கல? பட்டாசு தொழிற்சாலை வந்து விபத்து எத்தனை முறை நடந்திருக்குது, எத்தனை பேர் அப்பாவி உயிர் போயிடுச்சு, ஏன் தடுக்கல? யாருடைய ஆட்சி? திமுகவுடைய ஆட்சி. 4000 கோடியிலேருந்து 8000 கோடி மழை வடிகால் நீர், அதுக்காக வந்து 98% முடிச்சிட்டேன், 96% முடிச்சிட்டேன், 90% முடிச்சிட்டேன். மழை இன்னும் வரட்டும், நாங்கள் ஒரு கை பார்த்துறோம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு வீடுகள்லாம் வந்து மழை வெள்ளத்தில் வந்து மிதந்து இருந்தது. யாருடைய ஆட்சி? திமுகவுடைய ஆட்சி. அந்த பணம் எங்கடா போச்சு? இந்த 5 ஆண்டு கால அவல நிலை ஆட்சியில் வந்து இது வரைக்கும் 8900 படுகொலைகள் நடந்திருக்குது. இப்போ சொல்லுங்க, நான் கேட்குற மக்களை பார்த்து, யாருடைய ஆட்சி வரணும்? இதே இதுக்கு முன்னாடி இந்த ஆட்சியில் வந்து பார்க்க போனீங்கன்னா போதையால் வந்து கைது செய்யப்பட வழக்கு பதிவு பண்ணது வந்து போனால் 6000 கேஸு. ஆனால் இன்னைக்கு 13000 கேஸ் பதிவாயிருக்குது. இன்னைக்கு இதே திமுக ஆட்சியில் கிட்டத்தட்ட வந்து 10,000 கோடிக்கு போதை கடத்தல் பண்ணாம பாருங்க வெளிநாட்டுக்கு. யாருடைய ஆட்சியில்? ஜாஃபர் சாதிக். இன்னைக்கு வந்து இதே உதயநிதி ஸ்டாலின் மனைவி பட இயக்கத்துக்கு உதவி பண்ணி விசிக தலைவருக்கு நிதி உதவி பண்ணி இன்னைக்கு அவன் வந்து கைது செய்யப்பட்டு இன்னைக்கு ஜாமீன்ல வெளியில வந்து இன்னைக்கு எலெக்ஷனுக்கு பணம் பட்டுவாரா பண்றது வரைக்கும் போய் இன்னைக்கு வந்து ரைடு போயிருக்குது. இதை எந்த ஒரு மீடியா சேனல்லையும் பண்ணலையே. ராமநாதபுரம் எல்லாமே முஸ்லீம். இந்த திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் தான் முஸ்லீம் பயங்கரவாதிகளாக மாற்றப்படுறாங்க, முஸ்லீம்கெல்லாம் போதைக்கு வந்து விற்கிறவங்களா வந்து காட்டப்படுறாங்க. அப்போ யார் மூளை செலவு பண்ணுறாங்க? உண்மையாலுமே அதில் இது வரைக்கும் யாரும் வந்து கைது பண்ணலையே. ஏன்? தயவு செய்து மக்கள் வந்து சிந்திக்கணும். 2021 அவங்க கொடுத்த வாக்குறுதி மகளிர் உரிமை தொகை 1000 ரூபா. ஆனால் வந்து கிட்டத்தட்ட 2.5 ரேஷன்தாரர்கள் வந்து கொடுப்பேன்னு சொன்ன இவனுங்க 1.3 கோடி மக்களுக்கு மட்டும்தான் அந்த 1000 ரூபாய் 28 மாதம் கழிச்சு கொடுத்தானுங்க. ஆனால் அங்கே வந்து மகளிருக்கு தகுதி இல்லையா? ஓட்டு கேட்கும் போது உங்களுக்கு தகுதி இருக்குது, ஓட்டு போட்டு வந்து ஆட்சியில் வந்தோடனே அந்த 1.5 லட்சம் கோடிக்கு வந்து தகுதி இல்லையா? இதெல்லாம் நீங்கள் வந்து மக்கள், நான் கேட்குறேன், தயவு செய்து இதெல்லாம் சிந்திச்சு பாருங்கள். நீங்கள் உண்மையாலுமே திமுக ஓட்டு போடுறத முன்னாடி நான் இன்னொரு விஷயத்தையும் இந்த இடத்துல வந்து பதிவு பண்ண விருப்பப்படுறேன். ஆணவ கொலைகள். இன்னைக்கு ஆவணங்களை இந்த திமுக ஆட்சியில் அஜித்குமார் யாரோ ஒரு பொண்ணு சொன்னதால என்ன ஏதுன்னு வந்து விசாரிக்காம அவனை அடிச்ச கொண்டாச்சு இந்த திமுக ஆட்சி. அதே நேரத்தில் கவின், கடலூரில் ஜே சூர்யா, திருமலா பால் ஓனர் அடித்து தொங்க போட்டானுங்க. என்ன ஆச்சுன்னே தெரில. ஏன்னா இன்னைக்கு வந்து பார்க்க போனால் லாக்அப் டெத், எத்தனை லாக்அப் டெத்து. இதே வந்து வட மாநிலத்தை சேர்ந்த வந்து பிழைப்பை தேடி திருத்தணி ட்ரெயினில் வரும்போது போதைக்கு ஆளான அந்த 4 பேர் எந்த மாதிரியான வெட்டினானுங்க. ஆனால் வெட்டுப்பட்ட அந்த வட மாநிலத்தில் வந்து எழுதி கொடுத்துட்டு வந்து அவன் மாநிலத்துக்கு போயிட்டானா உயிருக்கு ஆபத்தான நிலையில். ஆனால் அந்த வழக்கு என்னாச்சுன்னு கூட தெரியல. தயவு செய்து நான் மறுபடியும் கேட்குறேன், எனக்கு திமுக ஆட்சியில் வந்து எந்த ஒரு வெறுப்பெல்லாம் கிடையாது. உங்கள் ஓட்டு பதிவு பண்ணுறது மாதிரி ஸ்டாலின் சொல்கிறா இல்லையா, 5 வருஷத்துடைய வந்து சாதனை ஆச்சுன்னு, நான் அவளாச்சின்னு சொல்கிறேன். ஏன் அவளாச்சுன்னா, தமிழக மக்களை வந்து இந்த அரசாங்கம் என்ன பாடுபட்டது. ஆசிரியர்களுடைய ஆர்ப்பாட்டம், கைது செய்யப்பட்டாங்க. இன்னைக்கு வந்து பார்ப்போம்னா மருத்துவர்களுடைய ஆர்ப்பாட்டம், கைது செய்யப்பட்டாங்க. செவிலியர்களுடைய ஆர்ப்பாட்டம், கைது செய்யப்பட்டாங்க. தூய்மை பணியாளர்களுடைய ஆர்ப்பாட்டம்,
கைது செய்யப்பட்டாங்க. பழைய ஓய்வூதிய திட்டத்தும் கைது செய்யப்பட்டாங்க. கடைசி நேரத்தில் ஒரு சின்ன ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தாங்க. காவல்துறைக்கு வந்து என்னன்னா வந்து இத்தனை வருஷத்துலேருந்து இத்தனை வருஷம் கம்மி பண்ணி அவங்களுக்கு ப்ரொமோஷன் தருவேன்னு சொன்னாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து எந்த ஒரு இதுவும் கிடையாது. இன்னைக்கு சுகாதார பணியாளர்களாகட்டும், மின்சார ஊழியர்களாகட்டும் எல்லோருமே ஆர்ப்பாட்டம் பண்ணி இந்த எலெக்ஷன் வர ஒரே ஒரு காரணத்துக்கு 3 மாசத்துக்கு முன்னாடி உங்க எல்லாரையும் ஒப்பந்தம் பண்ணி இன்னைக்கு வீட்டுக்கு 2000 ரூபாய் கொடுப்பேன்னு சொல்றானுங்கல்ல. 10 லட்சம் கோடி தமிழ்நாடு கடன்ல இருக்கும் போது எப்படா இவங்களாம் 2000 ரூபாய் கொடுக்க முடியும்? 8000 ரூபாய் கூப்பன் தைரியமான ஸ்டாலின் தான். நான் ஒரே ஒரு சேலஞ்ச் பண்றேன், எனக்கு 8000 ரூபாய் கூப்பன் வேணாம். என் பிள்ளைகள் வந்து தனியார் பள்ளியில் படிக்கிறாங்க, எங்களுக்கு அவங்களுக்கு மானியம் வந்து 50% எடுத்துக்கிறேன்னு சொல்றியா? கல்விக்கு நீ பண்ணு. ஏன்னா வந்து இன்னைக்கு தேமுதிக வந்து ஒரு அரசியல் வியாபாரி சொன்னாங்க, யார் வீட்டில் ஃப்ரிட்ஜ் இல்லை, எல்லார் வீட்டிலும் ஃப்ரிட்ஜ் இருக்குன்னு சொன்னவங்க தானே. ஏன்னா இவங்க வீடு வீடாக போய் பார்த்தாங்களா? அரசியல் வியாபாரி 10 சீட்டு ஒரு எம்பி சீட்டுக்காக 300 கோடிக்கு வந்து பேரம் பேசின இவங்க பேசலாமா? அதனால் அந்த 8000 ரூபாய் கூப்பன் வேண்டாம். எனக்கு வந்து என்னுடைய கல்வி, என் குழந்தைங்க படிக்கிற கல்வியில் 50% மானியத்தை கேளுங்க. நான் இப்போ கூட சொல்கிறேன், இதெல்லாம் ஒரு நிமிஷம் சிந்திச்சு உங்கள் ஓட்டை வந்து ஏப்ரல் 23 போடுங்க. அதே நேரத்தில் வந்து இந்த இஸ்லாமியர்களை வந்து தயவு செய்து சிந்திங்க. இந்த கூட்டணி கட்சியை சேர்ந்த அடிமைகளாக வந்திருக்கிறாங்க. இனி திமுகவில் பிளவுபட்டிருக்குது. இந்த இவங்களுக்காக எப்பேற்பட்ட இன்னைக்கு திருமாவளவன் மரியாதை இருக்குதா? கேவலம் 8 சீட்டுக்காக அடிமன்றா. சரியான ஆம்பளை இருந்தால் திருமாவளவன் வெளியே வந்திருக்கணும், எதிர்த்து கேள்வி கேட்டிருக்கணும். ஒரு வேல்முருகனுக்கு இருக்கிற தைரியம் கூட திருமாவளவனுக்கு இல்லைன்னா நீங்களாம் என்னையா பெரிய தலைவன்? நான் கேட்குறேன். காங்கிரஸ் அச்சு பிடிச்சி 28 சீட்டு வாங்கினாங்க. இன்னைக்கு நான் ஒரே ஒரு விஷயத்தை கேட்குறேன், இன்னைக்கு எல்லாமே அடிமைப்பட்டிருக்குது. இவர்கள் தோப்பது உறுதி. உங்கள் ஓட்டு கையை வந்து போடுறதுக்கு முன்னாடி தயவு செய்து இந்த முதலமைச்சருக்கு எதிராக பேசினா கைது பண்ணிடுறாங்க. யூடியூப் சேனலில் பேசினா கைது பண்ணிடுறாங்க. இங்கே ஹிட்லர் ஆட்சி நடக்குது. இந்த மாதிரியான ஒரு அவல ஆட்சி தமிழகத்துக்கு தேவையான்னு சொல்லி நான் தமிழ்நாட்டு மக்களை கேட்குறேன். தயவு செய்து இந்த வீடியோ நீங்கள் பார்க்கலனாலும் இந்த வீடியோ நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களுடைய ஓட்டை நீங்கள் யார் கூட போடுங்க. ஆனால் ஒருபோதும் பிஜேபிக்காக நான் ஓட்டை பிச்சை கேட்க மாட்டேன். இனி தமிழ்நாட்டில் பிஜேபி வந்துடும் சொல்லி இவனுக்கு எல்லாம் ஊழலும் பண்ணிட்டானுங்க. 19 மாநிலத்தில் பிஜேபி ஆட்சியில் இருக்குது. இனி தமிழ்நாட்டில் பிஜேபி வந்தால் மட்டும்தான் இந்த 10 லட்சம் கோடியை வந்து அவங்க தீர்க்க முடியும். இன்றைக்கி நம்ம பிள்ளைகளுடைய எதிர்காலம் நல்லபடியாக இருக்க முடியும். அவங்க வந்து ஜாதியை வச்சோ முஸ்லீம்களை வச்சு அரசியல் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்க ஆட்சிக்கு வரலனாலும் அவங்க எல்லாமே வந்து இங்கே கொண்டு வராங்க, எல்லா திட்டங்களும் கொண்டு வராங்க. ஆனால் இதை தடுக்கிறது திமுக ஸ்டாலின். இன்றைக்கி அவங்க கட்சியில் எத்தனை அமைச்சர்கள் மேலே ஊழல் புகார் இருக்குது வந்து தயவுசெய்து நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் உங்கள் ஓட்டை போடுங்க.